வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். நாம இந்த வீடியோல சங்கராந்தி ஸ்பெஷலா மகேஷ் பாபுவோட குண்டூர் காரம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காரமோட ஸ்டோரி என்னன்னா, பிரகாஷ் ராஜ் ஜாதியை வச்சு அரசியல் பண்ற ஒரு அரசியல்வாதி. அவரோட பொண்ணுதான் ரம்யா கிருஷ்ணன். அவங்களோட ஜாதியை விட்டு அடுத்த ஜாதியில இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஜெயராம பண்ணிக்குவாங்க. அதை பிடிக்காத பிரகாஷ் ராஜ் ஜெயராமோட குடவுனுக்கு நெருப்பு வச்சிருவாரு. அங்க ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்துல ஜெயராமுமே ஜெயிலுக்கு போயிருவாரு. இந்த சமயத்துல பிரகாஷ் ராஜ் தன்னோட மகள் ரம்யா கிருஷ்ணன் கிட்ட, உன்னோட பையனை அவன் அப்பா வீட்லயே விட்டு வந்துரு, அவன் நம்மளுக்கு வேணாம், நீ அப்படி வச்சுக்கிட்டு அவனை கொன்றுவேன்னு மிரட்டுவாரு. ரம்யா கிருஷ்ணனுமே வேற வழி இல்லாம தன்னோட பையனை ஜெயராம் கிட்டே விட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணனுக்கு செகண்ட் மேரேஜ்மே பண்ணி வச்சிருவாரு. இப்படிப்பட்ட அரசியல்வாதி பிரகாஷ் ராஜோட மகளுமே ஒரு கட்டத்துல எம்பி ஆயிருவாங்க. அவங்களுக்கு அப்புறம் தன்னோட பேரன் தான் எம்பி ஆகணும்னு, அதாவது பிரகாஷ் ராஜோட செகண்ட் பேரை எம்பி ஆகணும்னு ஃபர்ஸ்ட் பேரை மகேஷ் பாபுவோட பிரச்சனை வரக்கூடாதுன்னு கையெழுத்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஆனா மகேஷ் பாபு அப்படிலாம் விட முடியாது. தன்னோட அம்மா வேணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. அவங்க அம்மாக்குமே மகேஷ் பாபு மேல பாசம் இருக்கா இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையான்னு சொல்ற ஒரு ஃபேமிலி டிராமா தான் இந்த மூவி. இந்த மூவியோட லவ், காமெடி, ஆக்ஷன், மாசம் சேர்த்து ஒரு கலவையா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த மூவியோட பாசிட்டிவ் சைட் பாத்திரலாம். என்னதான் மகேஷ் பாபுக்கு ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வராதுன்னு சொன்னாலும் அவர் வர எல்லா சீன்ஸ்லயுமே நம்மளை கட்டி போட்டுறாரு. ஸ்கிரீனை ஹோல்ட் பண்ணி அவர் தான் நிறுத்துறாரு. மனுஷனுக்கு 48 வயசு ஆச்சுன்னு சொல்றாங்க, பார்த்தா சுத்தமா தெரியல. இன்னுமே அமுல் பேபி மாதிரி தான் தெரியுறாரு மனுஷன், ஃப்ரெஷ்ஷா ஆப்பிள் மாதிரி. மகேஷ் பாபு ஸ்ரீலீலாவோட லவ் போர்ஷன்ஸ், அவரோட காமெடி, ஸ்லோ மோஷன், மாஸ் சீன்ஸ் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா ஸ்கோர் பண்ணிருக்காரு. இவரை தவிர்த்து இந்த மூவியில் நடித்த ஸ்ரீலீலா, ரம்யா கிருஷ்ணன், ஈஸ்வரி ராவ், ஜெயராம், பிரகாஷ் ராஜ்னு அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கரெக்டாவே கொடுத்திருந்தாங்க. பட் இந்த மூவில மீனாட்சி சௌத்ரி நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் எதுக்குன்னே தெரியல, தேவையில்லாத ஒரு ஆணியாத்தான் இந்த மூவில அது இருந்துச்சு. மனோஜ் பரமஹம்சாவோட சினிமாட்டோகிராஃபியுமே பயங்கர ரிச்சா இருந்துச்சு, விசுவல் அப்பீலிங்கா இருந்துச்சு. குறிப்பா தமிழோட மியூசிக் இந்த மூவிக்கு மிகப்பெரிய பிளஸ்னு சொல்லலாம். அதுலயும் ஒரு சாங் வந்திருக்கும், ராஜமுந்திரின்னு. இன்ஸ்டாவை திறந்தாவே அந்த ரீல்ஸ் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. அந்த சாங் செம்மையா இருந்துச்சு. மகேஷ் பாபுக்கு டான்ஸ் நல்லாவே வரும். ஆனா அவருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஸ்ரீலீலா பயங்கரமா பங்கம் பண்ணியிருந்தாங்க அந்த சாங்ல. இவ்வளவுதான் பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பாத்திரலாம். ஆப்வியஸா இந்த மூவில மகேஷ் பாபுவை பார்க்கத்தான் எல்லாம் வர்றாங்க. ஆனா இந்த மூவி ஃபுல்லாவே அவர் தான் எல்லா ஃப்ரேம்லயுமே இருக்காரு. அவரை தவிர்த்து வேற யாருக்குமே ஸ்கோப் கொடுக்கல, ஸ்கிரீன் பேசுமே கொடுக்கல. அதுதான் பெரிய நெகட்டிவ். மகேஷ் பாபு, பிரகாஷ் ராஜ் இந்த காம்போ தரமான காம்போ, ஒக்கடூட செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த மூவில ஏதாவது பண்ணிருக்கலாம். ஆனா பிரகாஷ் ராஜுக்கு ஸ்கிரீன் பேஸ் கொடுக்காம அவர் மகேஷ் பாபுவோட தாத்தானால அடியாள் வச்சு காமெடிஸ் பண்ணிருந்தாங்க. பிரகாஷ் ராஜ் அனுப்புற எல்லா வில்லன்ஸுமே டோங்கரியா தான் இருப்பானுங்க. ஒருத்தன் கண்ணு தெரியாம இருக்கா, இன்னொருத்தன் என்னன்னா பஜ்ஜி போட்டுட்டு இருக்கான். ஒரு மூவில ஹீரோ ஸ்ட்ராங் ஆகும்னா கண்டிப்பா அதுக்கு வில்லன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா இந்த மூவில வில்லன்றது இல்லவே இல்ல. இந்த டைரக்டர் திருவிக்ரமோட முன்னாடி படம் வைகுந்தபுரம், அந்த படமுமே ஒரு ஃபேமிலி டிராமா படம் தான். அதுல வில்லன் ஒன்னும் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாரு. ஆனாலுமே அந்த மூவி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இது ஒரு ஃபேமிலி டிராமா மூவினால ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே லைட் ஹார்ட்டடா தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. இப்படி ஃபேமிலி டிராமாலையும் ஸ்ட்ராங் இல்லாம, வில்லனிசம்லயும் ஸ்ட்ராங் இல்லாம, வெறும் மகேஷ் பாபுவோட மாஸ் சீன்ஸை மட்டும் வச்சு இந்த மூவியை ஓட்டிருக்கானுங்க. மொத்தத்துல இந்த குண்டூர் காரம் வாரிசு பார்ட் 2 மூவி மாதிரிதான் இருந்துச்சு. இது குண்டூர் காரம் கிடையாது, குண்டூர் ஸ்வீட். இந்த மூவிக்கு வெட்டி பேச்சோட ரேட்டிங் 2.25 அவுட் ஆஃப் 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. குண்டூர் காரமை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பாக்குற வரையும் டட்டா, பை பை, வட்டா.